ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்கதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். சங்கீதம் 84 வசனம் 10. பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாரு? என் ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்ப வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன்னு சொல்றார். எத்தனை நாள், 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களிற்கும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் வாசம், வேண்டாதவருடைய கூடாரங்களில் நம்ம வாசமாக இருக்கிறத பார்க்கலும் என் ஆண்டவருடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்ல ஒரு பக்தன் பாடுறான். ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே, ஆன மட்டும் அழுது விட்டால் என் அமைதி நிலவுதேன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. அதே போல தான் தாவீது ஆண்டவருடைய வாசற்படியில் காத்திருக்கும் போது ஒரு அமைதலை பெறுகின்றான், ஒரு சமாதானத்தை பெறுகின்றான். நீங்களும் நானும் இந்த தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய வாசற்படியில் தங்கி அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது நமக்குள் ஒரு சமாதானம், ஒரு விடுதலை கிடைக்கும். இதை படிக்கும்போது, இதை சொல்லும்போது எனக்கு திடீரென்று இந்த கூனியான ஸ்திரீயை குறித்து ஞாபகம் வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அதில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கூனியான பெண், 18 வருஷமாய் கூனியாய் இருந்த அந்த பெண் ஆலயத்துக்கு, ஜப ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு கெஸ்ட் ஸ்பீக்கராக யார் வந்திருக்கா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவருடைய வார்த்தையை போதித்து கொண்டிருக்கும் போது அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லும்போது இந்த ஸ்திரீயை பார்க்கலாம். அவள் முன்னாடிலாம் உட்காரல, அவள் பின்னாடி ரோல தான் உட்காந்துருக்கா. ஆனால் ஆலயத்தை வாசற்படியில் அவள் உட்காந்துருக்கா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிர முடியாத கூனியாயிருந்தாள். எங்கே? ஓய்வு நாளில் ஜப ஆலயத்தில் ஆண்டவர் போதகம் பண்ணி கொடுக்கும்போது இயேசு அவளை கண்டு, பாருங்க, யாரும் அவளை பார்க்கல, ஆனால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மீது தமது கையை வச்ச உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த அருமையான வேளையில் அவங்கெல்லாம் பல காரியங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களை பார்க்குறாங்க. ஓய்வு நாளில் போய் சுஸ்தமாயிட்டா, அவள் சுகமடைஞ்சிட்டாளே, 18 வருஷமாக தரையே பார்த்துட்டு இருந்தாலே, அவள் சுகமாயிட்டாளே, அப்படிலாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. ஓய்வு நாளில் அந்த பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறோம். ஓய்வு நாளில் சுகமாக்கிட்டாலே, உங்களுக்கு சுகமாகிறதுக்கு 6 நாள் உண்டே அப்படின்னு ஜனங்களை கண்டிக்கிறாங்க. ஏன்னா ஏசாமியை ஒன்றும் சொல்ல முடியல. அவர் கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்திருக்காரு. அவரை இன்டைரக்டாக என்ன பண்ணுறாங்க? அவங்க பல விதமான காரியங்களை சொல்லி இவங்களை திட்டுற மாதிரி அவங்கள சொல்கிறாங்க. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டு சொல்கிறாரு, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதுக்கு தண்ணீர் காட்டுறது இல்லையோ, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தையாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையான்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவரை விரோதித்தவர்களாம் அனைவரும் வெட்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், அவங்களெல்லாம் வெட்கப்படுத்தும்படி தன்னை தேடி வந்த, ஜபாலயத்துக்கு தேடி வாசற்படியில் உட்கார்ந்திருந்தவளை கிட்ட அழைத்து, அவளை கண்டு அவளை கிட்டே அழைத்து, ஸ்திரீயே, உன் பலத்தின் விடுதலையாக்கப்பட்டான்னு சொல்லி அவளை தொடுறார். தொட்டு தடவும் போது அவள் சுகம் பெற்று நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினான். முதல் அவள் முகத்தை, இயேசுவின் முகத்தை தான் பார்க்குறான். நீங்களும் நானும் ஆலயத்தை வாஞ்சிக்கும் போது அவள் எவ்வளவோ பலவீனத்தோடு, எல்லாரும் கேலி பண்ணுவாங்களே அப்படிலாம் நினைக்கல. அவள் ஆண்டவருடைய வாசற்படியை தெரிந்து கொள்வதில் அவள் நோக்கமாயிருந்தா. அவள் ஒரு பெரிய விடுதலை கிடைத்த. நீங்களும் நானும் ஆண்டவருடைய வாசற்படியிலே, ஆலயத்தின் வாசற்படினா வாசற்படி இல்லை, அவளுக்கும் உட்காரலாம். ஆண்டவருடைய வாசற்படியில் நிற்கும் போது ஒரு அமைதல் கிடைக்கிறது, ஒரு சமாதானம் கிடைக்கிறது, ஒரு விடுதலை கிடைக்கிறது. எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படும். எனவே அந்த ஆலயத்தில் காத்திருக்கிறத நம்ம விரும்பணும். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்கள் ஒரே நாள் நல்லது. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்கள் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் அழியுமே, தேவா உந்தன் வாசலில் காத்திருந்தால் போதுமே.
சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆமாண்டவரே, நம்முடைய வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பமானவைகள். 1000 நாளை பார்க்கிலும் கர்த்தாவே, உமது பிரகாரத்தில் இருக்கும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரத்தில் வாசம் பண்ணுவதை காட்டிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே மேலானது ஆண்டவரே. அப்படிப்பட்ட சங்கீதக்காரனின் அனுபவம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில் ஏசாவின் மனைவிகளான யூதித், பஸ்மாத். ஆதியாகமம் 26:34. இன்றைய கேள்வி, சாவே பள்ளத்தாக்கு மட்டும் யாருக்கு எதிர்கொண்டு போனது? சாவே பள்ளத்தாக்கு மட்டும் யாருக்கு எதிர்கொண்டு போனது?